ரொம்ப நாள் நான் பசங்களை ஃபன்லேண்ட் கூட்டு போகவே இல்லை. முன்னாடி அடிக்கடி போவோம். பட் ஐ திங்க் 3 to 5 months கூட இருக்கும். கூட்டு போகவே இல்லை, கேட்டுகிட்டே இருப்பான். ஈவன் ஹாஃப் லீவில் கூட்டு போகன்னு சொன்னேன். அப்போ அந்த லீவ்லேயும் கூட்டு போக முடியல. ஸோ இப்போ பொங்கல் லீவில் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆக்சுவலி குங்ஃபு கிளாஸ் போயிட்டு அப்படியே டேரெக்டாக வந்தேன்னா அதே டிஷர்ட்லேயே வந்திருக்கானுங்க. இது திண்டுக்கல்லில் இருக்க சென்னை சில்க்ஸ் மேலே இருக்க ஃபன்லேண்ட். ஸோ அங்கே என்னென்ன விளையாண்டாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாம் 5th பிளேஸில் வந்துட்டு இருந்தான். 5th 6th 7th பின்னாடி போயிட்டுருக்கு. பட் சாண்டினோ ஃபஸ்ட்லேயே வந்துட்டு இருந்தான். ஸோ நான் சாண்டினோ சைடு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே வந்துட்டு இருக்கிறதுனால சீக்கிரம் வின் பண்ணிவிடுவான்னு நினச்சேன். பட் கேமில் என்ன வேணால் லாஸ்ட் நடக்குங்க மாதிரி ஃபைனலாக சாம் வந்து 3rd பிளேஸ் வின் பண்ணிட்டான். பட் நம்மளால் ஃபஸ்ட்லேருந்து அப்படி டபக்குன்னு கீழே போயிட்டாங்க. 4th பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ கேமில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் டைமிங்கில் 3rd வந்திருக்காரு. கங்காட் சாம், சூப்பராக விளாண்டிங்க. சூப்பராக இது வந்து ஸ்பேஸ் ஷட்டில். நம்ம இப்படி உட்காந்துட்டோம்னா நம்ம அப்படியே ஒரு ஷேக் பண்ணிக்கிட்டு மியூசிக்கில் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணோம். வேறு எதுவும் புதுசாலாம் பண்ணாது. பட் இது ரொம்ப நேரம் இருக்கும், 2 minutes இருக்கும். எப்போயுமே இதில் போட்டால் 1 minute கூட உட்கார மாட்டானுங்க. கீழே ஆக்கி கொடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. மேபி குட்டி குழந்தை இருக்கப்போ இது ஈஸியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. ஹவுஸ் இருக்குது, கார் இருக்குது. ஸோ இது டாய்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ எக் ஹேட்ச் பண்ணுறது. நீ சாஸ் விளாட்றியா? சாஸ் ஓகேண்ணா. ஐயோ கரெக்டாக எய்ம் பண்ணி ட்ரை பண்ண. சூப்பர் சூப்பர் சாம். குட் 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 குட். இது வந்து கோல் பண்ணணும் நம்ம. ஆக்சுவலி அங்கே ஒரு பையன் சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் மேலே படாமல் கேப்பில் நம்ம அடிக்கணும். சில சமயம் நம்ம கிக் பண்ணுறது அவன் மேலே அடித்து வெளியில் வந்துடும். பட் கரெக்டாக அடித்தா அதில் நமக்கு கோல் பாயிண்ட்டு அது அப்படியே ஏறிட்டே போகும். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம். அது குழந்தைங்க மட்டும் இல்லை, இது நான் கூட விளாண்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. குட் 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 குட். கோல் 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 கோல். இது சூப்பர் சூப்பர். ட்ரை ட்ரை செம்ம. 8 seconds தான் இருக்கு, ட்ரை பண்ணு. ஸோ டோட்டல் 11 கோல் போட்டாங்க. செம்ம. ஸோ அதுக்கு 26 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். எடுத்துக்கோ 11 கோல்ஸ். பரவாயில்ல, 26 பாயிண்ட்ஸ் முடிஞ்சாங்கண்ணா உனக்கு. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் இப்போ தாங்க முடியுது. நாங்கள் அதுக்குள்ளே ஒரு கேமே விளையாண்டோம். அதில் 26 பாயிண்ட்ஸ் எடுத்து போய் கொடுத்துட்டாங்க. 10 ஏக்கு முடிச்சிட்டா. ட்ரை பண்ண, இன்னும் 60 seconds இருக்கு. ட்ரை பண்ண, எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கேம் வந்து கேட்ச் எக்ஸு. ஸோ எக்கு மேலேருந்து அப்படியே கீழே போகும். அதை நம்ம கேட்ச் பண்ணணும். இதுக்கு இடையில வேறு கலரில் இருக்க பால்ஸ் எல்லாம் போகும். அதை நம்ம கேட்ச் பண்ணால் அதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓரளவு 21 ஸ்கோர் போயிட்டான். 53 minutes, 2 minutes இந்த கேம் விளையாடலாம். செகண்ட்ஸ் இருக்கு, ட்ரை பண்ண. 40 போயிடலாம். சூப்பர், 40 போயாச்சு. குட் 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 குட். சூப்பரா கண்ணா. 43 ஸ்கோர். ஸோ இதில் 41 அவன் எடுத்துட்டான் சாம். ஏன்னா சாட்டர்டே விளையாட 26 தான் வந்துச்சு. பட் நல்லா பண்ணிட்டான். மொத்தம் எவ்வளோ வந்துருக்குடா? 43யா? சூப்பர். அண்ணனும் விளாட்லாம். தம்பி எதுவும் விளாண்டுருக்காண்ணா? இது என்ன தட்டி விளாட்றோம்ல, சேர்ந்து விளாட்லாம்ல. தம்பி முடிச்சிடும். ஷூட் பண்ணி காட்டணும். ஏலியன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி தள்ளியாடா. போய் வந்துச்சுடா. கண்ணாடி உடைக்குது. அட்டாக் பண்ணு. இவங்க சும்மாடி அடிச்சாங்க. ஓ ஷிட். இது ஒரு ஷூட்டிங் கேம். இதில் வர ஏலியன்ஸ்லாம் நம்ம பார்த்து ஷூட் பண்ணணும். அது ஒவ்வொரு ஃபேஸில் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் வரும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமிங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேம். இது வந்து ஃபிஷ் வரும். நம்ம கையில் தட்டியே அதை வந்து அடிக்கணும். அடிக்கடிக்க நமக்கு பாயிண்ட்ஸ் ஆகும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஆளுக்கு விளாட்லாம். ஒரு 4-5 பேர் கூட அடித்து விளாட்லாம். 6000 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே மோஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ் பழசாயிடுச்சு. இதெல்லாம் பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள் வரல. அதை விட 2 தடவை ரீட்லாம் ஆகுது நம்ம கார்டு வைக்கிறதுனால. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.